அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். 15th அன்றைக்கி மண்டே எடுத்த வீடியோ தாங்க இது. ஏன்னா மொஹரம் பண்டிகைக்கு பிரியாணி செஞ்சுருந்தேன். 1 kg 70க்கு செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 17க்கு வந்து தங்கச்சி செய்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக அவனுக்காக நான் 17க்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதனால் மண்டே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ சிக்கன்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியாக பேசுங்கன்னு சொல்லி. நான் அப்படியே ஃபோனில் டைரக்டர் தான் பேசுகிறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன். தைராய்டு ப்ராப்ளம்னால நார்மலாக தான் இருக்கும் எப்போவுமே. ஒரு சில நேரத்தில் கத்தி பேசிட்டா குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆகிடுங்க எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராகவே வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? சரி, நான் 1 kg பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். ஸோ 5 அடுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கோங்க, லவங்கப்பட்டை, அப்புறமா ஒரு 1 kg பிரியாணிக்கு வந்து 1/2 kg வந்து ஆனியன் ஆட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சோண்டு உப்பு, 2-3-4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு தம் பிரியாணியை தான் செய்ய போகிறேன். ஸோ அரிசி வந்து தண்ணி உள்ள வச்சுருக்கேன். அது நான் உப்பு போட்டு வச்சா அது கொதிக்கும் போது நாங்கள் அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா, 400 கிராம் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் காரத்துக்கு மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தயிர் நல்லா கலக்கி விட்டுருங்க. அது நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலக்கி விட்ட பிறகு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தா அரிசி வந்து 80% வெந்திருந்தாலே போதும். அப்புறமா கீழே தவா வச்சு மேலே அப்படியே எடுத்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோடு நாங்கள் அரிசி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி எடுத்து தண்ணி வந்து அதுலேயே அந்த தவா மேலே தம்முக்கு வச்சாலே அந்த பதம் கரெக்டாகவே வரும். ஸோ எல்லாம் கலந்து விட்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் மட்டும் இப்படி நான் லேசாக இந்த பண்ணி விட்டுட்டேன். வேணும்னா நீங்கள் தண்ணி கலந்தும் நீங்கள் அப்படி தெளித்து விட்டுடலாம். நான் இந்த மாதிரி மூடிட்டு மேலே வந்து வெயிட்டான பொருள் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா தம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேங்க நான். ஸோ தம் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சூப்பராகவே சிக்கன் பிரியாணி வந்துருந்தது. ஸோ நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுதாங்க அன்றைக்கி நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்து தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன். அமேசானில் ஆயில் கண்டெய்னர் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இது வாங்கணும்னு சொல்லி 4 பீஸ் வாங்கியிருந்தேன். தங்கச்சிக்கு 2, எனக்கு 2ங்க. அவளுக்கும் வேணும்னு சொல்லி இருந்தா. ஸோ அதுக்காக தான் ஒன்றாவே புக் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து 349ங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 4 கண்டெய்னர் வாங்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வீடியோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் தேங்க்யூங்க. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய்.